அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு தன்னுடைய சொந்த ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி புரட்டாசி மாதம் 3 முதல் 28ஆம் தேதி வரை சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் என்றால் பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திர விரையாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் தன்னுடைய தாத்தா அப்பா இருந்த பூரிய சொத்துக்களில் பெரும்பாலும் வாழ விடாது. நீங்கள் சம்பாதிக்கிற வயதில் வெளியில் வந்துடுவீங்க. பூரிய சொத்துக்களை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. வெளியில் வந்தால் தான் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமே வரும். கடந்த 25 நாட்களாக சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்தார். சுக்கிர பகவான் நேச நிலையில் இருக்கும்போது மனிதர்களுக்கு மட்டும் தொந்தரவுகளில் புல் பூண்டு மரம் செடி கொடி ஆடு மாடு கால்நடை எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். கருமேகங்கள் திரண்டு வந்துச்சு. ஆனால் பெரிய அளவு மழை இல்லை. மேட்டாங்காடு வெள்ளாமை செய்தவர்கள், கடலை போட்டவர்கள், சோளம் வச்சவர்கள் வதங்கி போய் காஞ்சி போய் படாத பாடு படாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். அவர் காலபுருஷனுக்கு 7வது வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்குமே பெரும்பாலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மிதுன ராசிக்கு 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி எதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. இந்த சுக்கிரன் 5வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது நல் வழி காட்டுகிறது. நீங்கள் எதிலும் சாதிக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. சுக்கிரன் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பெண் குழந்தை பிறக்கும். கடந்த 25 நாட்களை விட எதிர்வரக்கூடிய 25 நாட்கள் மிதுன ராசி என்பவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பாடலாசிரியர்கள், மியூசிக்கு இப்படி சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும். சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் 3 முதல் 28ஆம் தேதி வரை சினிமா துறைக்கு முயற்சி செய்யலாம். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் போது முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உறவினர்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் நன்மையான காரியங்கள் நடக்கும். எதிரி பகையாளி தொந்தரவுகள் நீங்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 25 நாட்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்காது. கோச்சாரத்திலே 5ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். நட்பு வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. உங்கள் குழந்தைகள் உங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கிற வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்க கை நிறையா பணம் சம்பாதிப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தடைப்பட்டு கொண்டிருந்த குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாட்டின் மூலம் தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் எவ்வளவோ மிதுன ராசி என்பவர்கள் சாதித்து கொள்ளலாம். புரட்டாசி மாதம் 3 முதல் 28 வரை குலதெய்வ வழிபாடு செய்யும்போது தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் எவ்வளவோ மிதுன ராசி என்பவர்கள் சாதித்து கொள்ளலாம். புரட்டாசி மாதம் 3 முதல் 9ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். இப்போ செவ்வாய் உங்களுக்கு சத்ரு லாபாதிபதியாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்து உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு, கடன் காட்சி தொந்தரவு, தேவையில்லாத பகை எதிராளி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா
அதெல்லாம் நீங்கும். கடனை குறைப்பதற்கான வழிவகை உண்டு. நிலபுல சொத்துக்கள் வழியில் இதே தொந்தரவுகள், வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புரட்டாசி மாதம் 9 முதல் 20ஆம் தேதி வரை ராகு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். ராகு வந்து மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் தொழில் துறையில், உங்கள் வேலையில் வருமான குறைபாடு, தடைபட்டு கொண்டிருந்த பணம் வந்து வரும். வருமானத்திற்கு பஞ்சம் இல்லாமல் பணம் வரும். தொழில் நன்றாக இருக்கும். விவசாயம், ஆடு மாடு, கால்நடை, கோழி நன்கு விருத்தி அடையும். தொழில்ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகு நட்சத்திரத்திலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும். புரட்டாசி மாதம் 20 முதல் 28ஆம் தேதி வரை குரு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். குரு வந்து உங்களுக்கு வந்து 7, 10ஆம் வீட்டிற்கு அதிபதி, 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசி என்பதற்கு பெரும்பாலும் விரய செலவுகள் குறையும். இனிமேல் வந்து உங்கள் சேமிப்பு, தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், வீடு கட்டலாம், நிலபுல சொத்து சேர்க்கை உண்டு. உங்கள் முதலீடு, உங்கள் சேமிப்பு வந்து எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். குருபகவான் நட்சத்திரத்தில் சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. 2 குழந்தை மிதுன ராசிகளுக்கு இரட்டை குழந்தை பிறப்பு உண்டு. நட்பு வழியில், உறவு வழியில் மிதுன ராசிகளுக்கு ஆதாயம் உண்டு. மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார். தொழில்துறையில், விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். விரயச் செலவுகள் குறையும். தேவையில்லாத அலைச்சல்கள் குறையும். புரட்டாசி 29 முதல் மிதுன ராசி என்பதற்கு குரு பகவான் மூலம் யோகம் உண்டு. மனைவி வழியில், நண்பர்கள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுலாம் நீங்கும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி முதல் ராசிநாதன் புதன் வந்து 4வது வீட்டிலே ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4வது வீட்டிலே புதன் வரும்போது லாபம், எடுத்த காரியம், தொட்ட காரியங்கள் லாபம் வரும். குடும்பத்தில் வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். உங்களுக்கோ, உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நட்பு உறவுகள் வழியில் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வகையில் மிதுன ராசி என்பதற்கு பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது இந்த 25 நாட்கள் மிதுன ராசி என்பர்கள் நல்ல மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எவ்வளவோ உங்கள் குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சாதித்து கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.